வணக்கம் ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நெத்திலி மீன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி சுக்கா தொக்கு இதெல்லாம் செய்யும்போது நம்ம இரும்பு கடாய் யூஸ் பண்ணால் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு லைட்டாக பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா பொரிஞ்சதும் நான் ஒரு 4 பல்லு பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நான் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தொக்குக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வந்து போடும் போது தான் தொக்கு வந்து ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். ஸோ பூண்டு வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக போடுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நறுக்கி போட போகிறதில்ல, நம்ம அரைச்சி தான் போட போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி தொக்குக்கெலாம் வந்து தக்காளி அரைச்சி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு ஆளுக்கு தேவையான அளவுக்கு தொக்கு தான் செய்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் அளவு கூட குறைய சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கோங்க, ஏன்னா மசாலா வந்து கருகிடக்கூடாது. இப்போது மசாலா வந்து எண்ணெயில் லைட்டாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி சேர்த்ததும் நல்லா கிரேவியாக வந்துருச்சு. இது நல்லா சுண்டி வதங்கட்டும். தக்காளி நல்லா பச்சை வாடம் போய் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வதங்கட்டும். இன்றைக்கி நெத்திலி தான் நான் செய்ய போகிறோம். ஸோ நெத்திலியை வந்து வாங்கினதுக்கப்புறமே நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்க முள்ளை வந்து ஈஸியாக எடுத்துடலாம் நம்ம. ஸோ இது அப்படியே இருக்க முழு மீன் இப்படி இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணி தரும்போது முள்ளை நல்லா எடுத்து இந்த மாதிரி ஃபில்லட் மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நான் எல்லாத்துலேயுமே முள்ளை எடுத்துட்டு உப்பு, மிளகாய்த்தூள், லெமன் இதெல்லாம் போட்டு நான் மேரினேட் பண்ணி நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ வேணுன்றப்போ நம்ம இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா உப்பு மிளகாய்த்தூள் பிடிச்சி நல்லா இருக்கும். நெத்திலியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சீக்கிரம் வந்து உடஞ்சிரும். இப்போ தொக்கெல்லாம் செய்யும் போது சீக்கிரம் உடஞ்சிரும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை இன்றைக்கி ஃப்ரை பண்ணி போட போகிறோம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி போட்டோம் அப்படின்னா உடையாது, அப்படியே நெத்திலி இருக்கும். ஸோ வாங்க இதை ஃப்ரை பண்ணி போட்டுடலாம். நெத்திலி இந்த மாதிரி நான் ரொம்ப டீப் ஃப்ரை, அதாவது கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிட்டா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணால் உடஞ்சிரும், பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு இப்போ தேவையான அளவு லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மசாலா வந்து ஃபிஷ்ஷில் வந்து இறங்கிடும் நெத்திலியில். அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். அப்பப்போ அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா தெரியுது பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது லைட்டாக நம்ம கலரி விட்டுக்கலாம். ரொம்ப கலர்னா உடஞ்சிரும் நெத்திலின்றனால லைட்டாக கலரி விட்டு வேக விடலாம். இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். தொக்கு ரொம்பவே அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, இதை சர்வ் பண்ணிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே அருமையாக நெத்திலி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தொக்கை வந்து ஒரு மீன் ஃப்ரையோடவும் சாப்பாடோடவும் வச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம். ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம சாப்பாடோடு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த தொக்கை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜாய் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.